அகத்தீசாய நம. ஓம் 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 அகத்தீசாய நம. அன்புள்ள சன்மார்க்க சங்க உறுப்பினர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த குழந்தைய வச்சுட்டு இந்த மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து சத்தம் போட்டாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கான்னு அது அவ்வளோ சுமையோடு தான் இருக்கிறாரு. அப்போ அன்பர்கள் காலையிலிருந்து நல்லபடி செயல்பட்டார்கள். இன்று மதியம் சுமார் ஒரு 750 அன்பர்களுக்கு 750 அன்பர்களுக்கு உணவு தரப்பட்டது. பெரிய எத்தனையோ பஞ்சபலாரிகள் யாரோடைய பசுள்ள மக்கள்லாம் சாப்பிட்டார்கள். நமது நிகழ்ச்சி நடைபெற்றாலே உணவு மீதி போடும். காரணம், நாம் என்ன செய்வோம்னா அந்த உணவு சமைத்த பின் இந்த உணவு பசுள்ள மக்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த உணவை யாரேனும் அன்போடு பயபக்தியோடு உணவு அது உட்கொண்டால் அவர்களுக்கு எல்லா நன்மையும் உண்டான்னு கேட்டுவிடுவோம். ஆனால் அந்த உணவுக்குள்ள பொறுத்த மகிமை என்றால் நான் என்ன செய்வோம், சுப்பிரமணியனையோ அகத்தீஸ்வரியோ திருமல தேவனையோ அழைத்து இந்த உணவு ஒரு பார்வை போட்டுருந்தாங்க. இந்த உணவை பார்வை பார்த்து இருந்து சொல்லுவோம். அதுபோல் இன்று மதிய அன்பர்கள் எல்லாருக்கும் உணவு தரப்பட்டது. அன்பர் காலையிலிருந்து சில அன்பர்கள் என்னை புகழ்ந்து பேசுகிறார்கள். என்னை புகழ்ந்து பேசுகிறது திரு நூல் சங்கபுத்தியார் அவர்கள் என்னுடைய ஆரம்ப காலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்னமே நான் அந்த வருங்காலத்தை பற்றி சொன்னதாக சொன்னார்கள். உண்மையே 1962 தஞ்சையில் ஒரு அன்பர் எனக்கு மிக வேண்டியவர். அவருக்கு திருமணம் செய்து வைத்தேன். திருமணம் செய்வதற்கு முதல் நாள் அவருக்கு மூளை கோளாறாகிவிட்டது. என்ன செய்தால் அவர் தனியாக ஒரு அறையில் அழைத்து கொண்டு கையை பிடித்து சற்று நேரம் பார்த்தேன். அவர் பேர் திருஞானம். அந்த ஒரு 10 நிமிஷம் அவர் பார்க்கும்போதே 25 ஆண்டுகளுக்கு முன்னமே அந்த ஆற்றல் எனக்கு வந்தது. என்ன செய்தால் அவர் ஸ்தலத்துக்கு வந்தார். மறுநாள் என்ன செய்தால் திருமணம் நடைபெற்றது. என்ன அந்த பொண்ணு மாச போதாங்க ஒரு மனைவிக்கு மாத போகுது முழுகாந்து இருந்தது. 1 மாதம் தான். இந்த மாதம் தீட்டு இருக்குன்னு சொன்னார். அப்போது நான் என்ன செய்தேன், அவரை பார்த்து உன் மனைவிக்கு இந்த குழந்தை ஆப்ரேஷன் செய்தான் எடுக்க வேண்டும், இது சுகப்பிரசவம்னு சொன்னேன். சொல்லும்போது அவருக்கு ஒரு தயக்கம். இப்போ தானே முதல் மாதம் தானே ஆகுது, இது அதற்குள்ளே இன்னும் 9 மாதத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒன்றை இப்படி சொல்றாருன்னு சொல்லி ஒரு ஐயப்பாடு இருந்தார். இப்போ என்ன செய்தேன், ஒவ்வொரு மாதமா சொல்லி வந்தேன். கடைசி நேரத்தில் எப்பாப்பா என்னப்பா என்ன செய்தார், அந்த 9 மாதம் முடியும் போது கடைசி நேரத்தில் சொன்னேன், வீட்டில் இருக்க பெண்கள் நான் மருத்துவம் பார்ப்பேன், எனக்கு நல்ல அனுபவம் இருக்குன்னு சொல்வார்கள், ஏமாந்து விடாது அப்படின்னு சொன்னேன். என்ன செய்தான், அவர் அந்த ஒரு கர்ணத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆள் போனது. உங்கள் மனைவிக்கு வந்து வேதனை இது கூலியா இருக்கு, பிரசவன்னு சொன்னார்கள். வரும்போது அவன் என்ன செய்தான், ஆட்டோ ரிக்ஷா கொண்டு வந்தான். கொண்டு வந்ததும் என்ன சட்டம் கொண்டு வந்தது என்ன செய்தான் என்றால், அங்கே எல்லாம் ஒரு வீட்டில் இருந்த முதியவர்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் நாங்கள் எனக்கு அனுபவம் உண்டு, நீங்களெல்லாம் இது நாங்கள் அனுப்ப மாட்டோம்னு சொன்னோம். அவன் அதெல்லாம் சொல்லவில்லை. எனது ஆசான் இந்த என் மனைவிக்கு பிரசவம் ஆகும் என்றால் ஆஸ்பத்திரி சேர்க்க சொன்னார். யாரும் மருத்துவமனை சொல்லும்போது என்ன செய்தாலும் கொண்டு போனார். உண்மையிலேயே குழந்தை பிரசவம் ஆகல, ஆபரேஷன் தான் எடுத்தார்கள். இது 65 நடந்தது. அப்போதே இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். அப்போ வருங்காலத்தை முன்னமே உணர்கின்ற வாய்ப்பு எனக்கு எப்படி வந்தது என்றால், நான் முன்ஜென்மத்திலும் புண்ணியம் செய்திருக்கிறேன், தவம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் தவம் செய்ததால், அது யார் என்னை குறித்து தவம் செய்தாலும் அகத்தீசனை மகான்களை குறித்தான் தவம் செய்திருக்கிறேன், பூஜை செய்திருக்கிறேன். அந்த பூஜை என்னன்னு கேட்டால், அகத்தீசனுடைய ஆற்றலை பூர்ணமாக பெற முடியும். யாரா இருந்தாலும் சரி, என்ன குற்றம் செய்திருந்த போலும். இவர் சொல்றாரு, ஐயா நான் செய் பிழைகள் 7 கடலில் பெரியது. என்ன குற்றம் செய்தான், ஐயா நான் செய் பிழைகள் 7 கடலில் பெரியதே, அனைத்தும் பொறுத்த தயவு பிறருக்கு அறியதே,
மெய்யா நீ செய் உதவிக்கு ஒரு கைமாறு வேண்டுமே வேண்டாதென அறிந்து எனக்குள் ஆசை தோன்றும். இப்ப எத்தனை குற்றம் செய்திருந்த போதும் சரி, ராமலிங்க சாமி சொன்ன ஐயா 7 கடலை விட நான் குற்றம் செய்திருக்கிறேன், அனைத்தும் நீ பொறுத்தான்னு சொல்றாங்க. அதுபோல் நாம் என்னதான் குற்றம் செய்திருந்த போதும் சரி, வாழ்க்கையில் தினம் தினமும் பூஜை செய்யும் போது நான் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதெல்லாம் எனக்கு அது நியாயமாவே கருது. ஆனால் அது மற்றவருக்கு கூர்மையாக அதை என்னால் உணர முடியல. அந்த உணர்வு எனக்கு வர வேணும் என்று கேட்டான். அப்படி செய்த போதிலும் அதையும் மன்னிப்பார். மீண்டும் இது போன்ற சிந்தனைகள், அது போன்ற கிளர்ச்சி எண்ணங்கள் நமக்கு வராது, அந்த மாதிரி செயல்கள் தூண்டாமல் இருக்கிறதுக்கு அவர் செய்வார். இப்படி எல்லாம் வாழ்க்கையிலேயே கடந்த காலத்தில் நான் செய்திருக்கிறேன். காரணம், எனக்கு காட்டப்பட்ட பாதை அப்பேற்பட்ட பாதை, ஞானப்பாதை. அதனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாய்ப்புள்ள மக்கள் என்ன செய்யறாங்க என்றால், ஆரம்பத்திலிருந்தே தனக்கு என்று வாழ மாட்டேங்கிறான். தனக்கென்று பொருள் சேர்ப்பது, தனக்கென்று ஒரு சேகரித்துக் கொள்ள ஒன்று இறுக்கிய அந்த கடிய மனம் இல்லை. அந்த உயர்ந்த பண்பு தானே வருது. இது எப்படி ஒரு அதோடைய திருவடி தான். ஞானிகள் பாதை பற்றாமல் ஒருவனுக்கு தர்ம சிந்தனையே வராது. தன்னையே அர்ப்பணிப்பான். அந்த ஆற்றல், அந்த ஒரு கருணை. அதனால நான் சார்ந்த இது போன்று மக்களோடு சார வேண்டும். அப்புறம் அன்பர் சொன்னார், அந்த மாதிரி அவர் குழந்தைக்கு இதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். இது மட்டும் இல்லை, இப்போ நான் சில அடிக்கடி பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவோம். இப்படி பேசிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்தில் 100 பேர் இருக்கலாம், இந்த 100 பேர் ஆண்களும் பெண்களும் கலந்துருக்கலாம். யாருன்னு ஒரு சிறிது நினைத்தாலும் எனக்கு தெரியும். இந்த வாய்ப்பு பெற்றவன் நான். ஒரு அன்பு பேசிக்கொண்டிருக்கும் போதே அவர் என்ன நினைக்கிறார் என்பது தெரியும். இன்னொரு ரகசியம் தெரியும். ஒருவன் பார்க்கும் போது இன்னும் 6 மாதத்துக்குள் இறந்து போடுவான்னு தெரியுது. ஆனா சொல்ல மாட்டேன். ஆனா அவருக்கு மறைமுகமா சொன்னேன், அடிக்கடி அன்னதானம் செஞ்சா நல்லும் சொல்லுவேன். அடிக்கடி அன்னதானம் செய்யணும். இந்த மாதிரி ஸ்ரீரங்கம், சமயபுரம், சமயபுரத்தில் ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல், சமயபுரத்தில் தான் போகக்கூடாது. வேறு மாதிரி திருவானைக்காவல் போகணும். ஏன்னா சட்டமுனி ஸ்ரீரங்கத்தை அடக்கம் அப்படின்னா கோயில் வழிபாடு சொல்ல அங்கெல்லாம் மாபெரும் யோகி தங்கி இருக்கிறார். ஸ்ரீரங்கம் போய் திருவானைக்காவல் இப்படி போக சொல்லுவோம். இதெல்லாம் போய் ஸ்தலங்களுக்கு போய் அங்கெல்லாம் ஏழைகளிய மக்களுக்கு அன்னதானம் செய்து வருவதெல்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் ஆயுள் கொடுக்க. இப்படி ஒரு நபரை பார்க்கும் போதே அவனுடைய ஆயுள் என்ன என்று அறிந்து கொள்ளுகிற ஆற்றல் எப்படின்னா அதை அகற்றி முடியாது. இது அவருடைய பார்வையினர், அவருடைய அனுகிரகத்தான் எனக்கு கிடைத்திருக்கு. திரு செல்வராஜ் அவர்கள் செல்வராஜ் பேசும்போது ஒரு கவி சொன்னார்கள். நான் அடிக்கடி சொன்னதுதான் அந்த கவி. ஆனால் இந்த விளக்கம் சற்று மிதிரும்னு சொன்னார், தெளிவாயிருக்கும்னு சொன்னார். அன்பர்களுக்கு தெரியாது இந்த கவி. அவர் சொல்லும்போது சொன்னார், என்று சொல்ல வேண்டும் என்று மறைமுகமே எனக்கு கட்டளையிட்டார். கருடன் உருவம் கருதும் அளவில் கருவிடந்து பயங்கரமா போடி குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவன் அவனான்னு சொன்னார். இந்த கருடன் என்ன செய்யும், ஆகாயத்துக்கு போகும். எல்லாரும் பார்ப்பார்கள். இந்த வியாழக்கிழமை அந்த கருடனை பார்த்து வணங்குவார்கள். அதோ ஒரு நம்பிக்கை இருக்கலாம், அது சாட்சியாக அமையலாம். என்ன செய்யும், ஆகாயத்துக்கு போகும்போது 1000 அடிக்கு அளவு 700 அடிக்கு மேல போகும். உச்சியில் போகும். கீழே ஒரு நாகப்பாம்பு, கருநாகப்பாம்பு இருந்தாலும் சரி, எந்த பாம்பு இருந்தாலும் சரி, அந்த நாகப்பாம்புக்கு மட்டும்தான் அது கவரும். மற்ற பாம்பெல்லாம் நேரு பார்வை பார்த்தார். 1000 அடிக்கு மேல இருந்து 500, 700, 800 அடி மேல இருந்து அவருடைய பாம்பை பார்த்தாலே பாம்பும் பயங்கிடும். அவ்வளவு கவர்ந்து அந்த பாம்பை நாகப்பாம்பு பார்க்கும்போது, நல்ல பாம்பு பார்க்கும் போதே அந்த நாகப்பாம்புக்கு மட்டும்தான் அது கவரும். மற்ற பாம்பெல்லாம் நேரு பார்வை பார்த்தார். 1000 அடிக்கு மேல இருந்து 500, 700, 800 அடி மேல இருந்து அவருடைய பாம்பை பார்த்தாலே பாம்பும் பயங்கிடும். அவ்வளவு கவர்ந்து அந்த பாம்பை நாகப்பாம்பு பார்க்கும்போது, நல்ல பாம்பு பார்க்கும் போதே அந்த பாம்புக்கு ஒரு அசைய முடியாத அளவுக்கு ஒரு மயக்கம் உண்டு. அவள் ஆற்றல் உண்டு. என்ன செய்தாராம், அது சொல்றாரு. அதுக்கு அந்த சில மாவட்டங்களில், தஞ்சை மாவட்டத்திலே என்ன செய்வார்கள், ஒரு குறிப்பிட்ட மக்கள் இந்த காட்டிலே பிடிப்பார்கள். காட்டிலே பிடித்து சாப்பிடுவது உண்டு. ஏன்னா சிவன் ஒரு பக்கம் 4 பக்கம் இருக்கணும். எலியோடைய வாழ்வு இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் ஓட்டை இருக்காது. 4 பக்கமும் சென்று வருவதற்காக வலை வைத்திருக்கும். என்ன செய்வான், 4 பக்கமும் என்ன செய்வான், அந்த வெளியில் ஓட முடியாத அளவுக்கு மண்ணை போட்டு மூடி விடுவான். ஒரு பக்கம் தோண்டுவான்.
வெட்டும்போது என்ன செய்யும், 4 பக்கம் போய் பார்க்கும், போக முடியாது, திருப்பிங்க வரும். என்ன செய்வான், அந்த அலியை அடித்து என்ன அந்த சில மக்கள் என்ன செய்வான், இடுப்பில் போட்டுக் கொள்வான். கோவம் தான் கட்டிருப்பான், அது அவனுடைய கோவம் தான் அவனுக்கு உடை. அப்ப இடுப்புல அந்த அண்ணாயில் என்ன இடுப்புல அரணாயில் என்ன செய்வான், அது போட்டு கட்டிக்கொள்வான். இப்படி இடுப்பு சுற்றிலும் எலி செத்த எலி இருந்தது. என்ன செய்ய அடுத்து என்ன செய்தான், இன்னொரு ஓட்டையை பறித்து எலி பிடிக்க முயற்சித்தான். கருணாக பாம்பு இருக்கின்றவன் தெரியாது. அந்த பாம்பு உன்னை கடித்து விட்டது. கடித்தது உனக்கு ஒரு மயக்கம். இவன் கடந்து செல்ல வேண்டிய இடமும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் இருக்கலாம். தள்ளாடி நடக்கிறான். தலையில ஒரு பாரம் வைத்துக் கொண்டு வந்தால் இந்த விஷம் குறையும் என்று நினைத்தான், முடியவில்லை. என்ன செய்தான், ஒரு கால் பரலாம் நடப்பதற்குள்ளே மயக்கம் வந்து விழுந்து விட்டான். காட்டு பகுதி. என்ன செய்தான், அந்த திருடனன் பார்ப்பதாரு. எதை பார்த்து, இவனை பார்க்கவில்லை, இடுப்பிலே வைத்திருந்த அணிய பிள்ளையும் எலியையும் பார்த்தது. அந்த பார்வை பட்டதும் இவனை கடித்து கருணாக பாம்பு விஷம் நீங்க சொல்றாரு. இதெல்லாம் நடைமுறை, ஒன்றும் கற்பனை இல்லை. கருட பார்வைக்கு அவளை பவர் உண்டு. அப்போ அந்த பாம்பு கடித்தவன் இறப்பதற்குள்ளே கருட பார்வை கடுமையானால் அவனுக்கு உயிர் பிச்சை உண்டு. கருடன் உருவம் கருவும் அளவில் பருவிடம் தீர்ந்து பயங்கரம். பருவின குற்றம் அர்த்தம். எல்லா பாம்புக்கும் அந்த இது இருக்காது. பருவிடம் தீர்ந்து பயங்கடுமா போல் பயங்கடும். கருட பார்வையாலே பயங்கடும். இனி நாம் கிடைத்துக் கொண்டோம். பருவிடம் தீர்ந்து பயங்கடுமா போல். குருவின் உருவம் குறித்த அப்போதே எந்த குருவாக இருக்க வேண்டும், மும்மல வென்றவனாகவும் கருணையே வடிவானவனாக இருக்க வேண்டும். அவனுடைய இதயம் எப்படி இருக்குன்னு கேட்டான், தூய்மையா இருக்கு. சிறிதுக்கு மாசு இருக்கா. ஏதேனும் பொருள் சேர்க்க வேண்டும் என்றால் அங்கே மாசு போடும். ஏதோ ஒன்று இருக பற்றி கொள்ள வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும், அதை சேகரித்துக் கொள்ள வேண்டும். எதையும் இருக்குமேனால் அது மாசு. அது என்ன செய்வான், அந்த மாதிரி அவன் பார்வைப்பட்டால் தூய மனசுவான். அவன் என்ன சொல்றான், கடன் உருவம் கருதும் அளவில் பருவடைந்து பயங்கரம் அப்போல் குருவின் உருவம் குறித்த போதே. அந்த குரு இப்படிதான் நல்ல தூய மனசு. அந்த உருவம் எப்போது பார்த்தாலும் அப்போதே குணமாகும். குருவின் உருவம் குறித்த போதே. எப்ப வரும்னு கேட்டான். ஞானியில அவனை லேசு நினைச்சு கூட 10-12 வருஷமாகும் அவருடைய தோற்றம் கிடைப்பதற்கு. கொஞ்சமே சிறிதும் கருணை காட்ட மாட்டார். ஆனாலும் பூஜை செய்யும் போது இப்போ நாம அன்பர்கள் ஆணோ பெண்ணோ அகத்தீஸ்வரா, நான் என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகாம இருக்கு, 4 பெண்ணும் இருக்கு, இல்லை வயதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, நான் ஒவ்வொரு நாளும் நிம்மதி இல்லாமல் செத்து குடைக்கிறனே, எனக்கு கண்ணுது இல்லைன்னு கேட்பேன். உனக்கெல்லாம் கண்ணு இருக்காதுன்னு கேட்பேன். அப்படியா மகளே, கவனத்தில் வச்சுக்கிட்டாங்க. ஒரு நாள் இப்படி பேசுவாங்க. மறுநாளும் 4 பெண்ணு இருக்கு அப்பா, வீட்டு விட்டு போலே, நான் ஒவ்வொரு நாள் செத்து பிழைக்கமே நியாயமாம் பொறுமகளே. அப்படியே தினமும் கேட்டாங்க. ஒவ்வொரு நாளும் இதையே கேட்டுட்டு இருந்தாங்க. பொறு என்ன, ஏன் பொறுமை? நீ இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு என்னை நம்பி என்னுடைய மகளுக்கெல்லாம் நல்லபடி திருமணம் ஆக வேண்டும் என்று நம்பி கேட்டதுனாலே இவன் நல்ல நம்பியாக வரணும், நல்லவனாக பார்த்து தேர்ந்தெடுக்கணும் சொல்லுவாங்க. அப்போ என்ன செய்வார், எதை கேட்டாலும் கொடுத்து தகுந்த உள்ளவர். உடனே அருள் செய்ய மாட்டார், அப்படியே பார்ப்பார். சரி, நம்மிடம் வேண்டுகிறார், ஒரு 6 மாசம் விட்டு கொடுப்போம், 1 வருஷம் விட்டு இருப்பார். அதற்குள் என்ன செய்வான், அகத்தீசனை வேண்டி என்ன இருக்கு, ஒண்ணு என்ன 1 வருஷம் தான். இந்த 1 வருஷம் என்ன, இப்ப இதுக்கு முன்ன நீ அகத்தீசனை வழிபடாம இருந்தால் மட்டும் என்ன வந்திருக்கும்? வழிபட்டு பாவம் நிச்சயமா அந்த இதோட வழிபாடு மட்டும் இருக்கு, கேட்டால் நிச்சயம் நடக்கும். காலமாதமாக இப்படி தினமும் கேட்கணும், தளராம கேட்கணும். அது என்ன சொன்ன, ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நீ பார்த்து செய்யலாம். சரி, உன்னை விட்டான் வேற கெடி எனக்கு இருக்கையா? சரி, என்ன அப்படியே வச்சுக்கோங்க. உன்னை கேட்டேன், 1 வருஷம் கேட்டு பார்த்தேன். பெரிய பொண்ணு 30 வயசு ஆச்சியா, 2வது பொண்ணுக்கு 27 வயசு ஆச்சு, 3வது பொண்ணுக்கு 25 வயசு ஆச்சு, இன்னொரு பொண்ணுக்கு முழுமையா இருக்கிறாரே, இவரெல்லாம் நான் ஒன்று சொல்லி பார்த்தேனே, 1 வருஷம் ஆச்சு, நீ கவனிக்கலன்னு சொல்லிட்டு நான் வேற ஒருத்தர கேட்க எனக்கு யோகியம் இருக்கான்னு கேட்டாங்க. அட ஒன்னதான் தள்ளு, உன்னை கேட்டு பார்த்த நடக்கல, இன்னொருவனை யாராவது கேட்டு இந்த பிரச்சனை தீர்க்க யோகியம் இருக்கான்ட்டா, அதுவும் இல்லையே, மறுபடியும் இங்க வாங்க. அப்ப என்ன சொல்றான், அந்த கடல்ல என்ன அந்த காலத்துல கப்பல் போகும்போது
கப்பலில் தானே இந்த கட்டு சோறுலாம் சாப்பிடுவாங்க. அப்போ என்ன செய்வாங்க, ஒரு பகுதி கொண்டாந்து ஒரு வெட்ட வெளியை விட்டு நிற்குவாங்க, போட்டுட்டு போடுவாங்க. இந்த காக்கா என்ன செய்யும், கரையில காக்கா போய் அதை வைப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு என்ன செய்வான், அதுக்கு தெரியாது கப்பல் போயிட்டு இருக்கு. இந்த இதுல இருக்கிற அந்த உணவுப் பொருளை பார்த்துக்கிட்டு அங்கேயே இருந்துதான் 2 நாள் ஆச்சு, 10 மைல் போகுது, கொஞ்சம் தான் போகுது, மணி பறக்கலாம் நினைச்சு ஒரு 20 மைல் 30 மைல் போகுது, 40 மைல் வரும் கப்பல் போகுது. காக்கா விளையாட்டு காக்கா உட்காந்து ஆச்சு. மீண்டும் கரைக்கு வரும்னு ஆசைப்பட்டான். கரைக்கு வரணும்னு ஆசைப்படும் போது ஒரு 10 மைல் 2 மைல் போச்சு, கரையே தெரியல. பார்த்தான், இந்த இடத்துக்கு விட்டா போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துதான். எந்த காக்கா என்ன செய்யும், கடல்ல நடுக்கடல்ல போகின்ற கப்பல் ஏறி அது அங்க இருக்கிற ஒரு சில உணவு பதார்த்தத்தை சாப்பிட்டு இருக்கும்போது நடுக்கடல்ல போனதுக்கு அப்புறம் மீண்டும் கரைக்கு வர ஆசைப்பட்டார். என்ன செய்யும், ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்கும், ஒரு 4-5 மைல், கரை தெரியாது. மறுபடியும் கப்பல் அந்த கொடி மரத்துக்கு போல வணங்கினேன், அழுவேன், கேட்டு பார்த்தேன், நடக்கவில்லை என்று சோர்வடைந்தாலும் அந்த காகம் எப்படி ஒரு 10 மைல் சென்று மறுபடியும் அந்த இது கொடிமாட்டை வந்து உட்கார்ந்தது போல மறுபடியும் வாழவேன். ஏனென்றால் உனது தகுதி என்ன, இந்த ஒவ்வொரு ஜென்மத்திலும் யாரால் எந்தெந்த மக்கள் எந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைத்தாய் உடனே உனக்கு நடக்கிறது. யாரும் பசி என்றால் உடனே அதுக்கு பரிகாரம் செய்திருக்கிறாயா, மற்றவனுடைய குறிப்பிடைந்து எதுவும் செய்திருக்கிறாயா, ஒரு தவம் செய்திருக்கிறாயா அல்லது தர்மம் செய்திருக்கிறாயா? எடுத்த உடனே மக அகத்தீசன் தள்ளி கொடுப்பான் என்று நினைப்பது எவ்வளவு குற்றம். இருந்தாலும் இவன் வரவு செலவு, இவனுடைய வரவு செலவு என்ன இவ்வளவு பெரிய காரியம் கேட்கிறானே, மற்ற மக்கள் இல்லையா என்ன குறைபாடு, இவன் என்ன அவ்வளவு துடிக்கிறானேன்னு பார்ப்போம். கேட்டாலும் நடக்கும், ஆனா பாரமாகும். அப்போ என்ன சொல்றான், குருவின் உருவம் குறித்த போதே திரிபுலம் தீர்ந்து சிவனவனான்னு சொன்னார். குருவின் உருவம் குறித்த போதே, அப்போதே என்று சொன்னதுனால இப்ப இருக்கும்போது அப்போதே என்ற வார்த்தை திருமூலத்தேவன் எப்படி பயன்படுத்த முடியும்? 10 ஆண்டுகள் பூஜித்தும் நேர நமக்கு முன்னே தோன்றி அருள் செய்யாத இவர்கள் அந்த வினாடியே வந்து அந்த மும்மலம் நீங்கி போகும் என்று சொன்னாலே இருக்கு, ஏதோ மர்மம் இருக்குது என்று நினைக்கிறேன். அப்போதே குருவின் உருவம் குறித்த அப்போதே திருமணம் தீர்ந்து எப்படா வரும், அதுக்குதான் விளக்கம் இருக்கும். 10 ஆண்டுகள் அன்பர்கள் பல்வேறு குணங்களாக பூஜை செய்து சில காரியம் நடக்கவில்லை. அப்படி இருக்கும்போது குருவோட பாடப்பட்டதும் மும்மலம் அற்றுவோம் சொன்னா ஏதோ மர்மம் இருக்குன்னா முதல்ல என்ன செய்வார்கள், இதெல்லாம் உலக நடை. இப்ப நான் பேசுவதெல்லாம் திருமணமாக இருப்பது, ஒரு வீடு சொந்த வீடு கட்ட முயற்சிப்பது, ஒரு நிலவரம் வாங்குவது, நல்ல மனைவி அமைவது, பிள்ளைகளுக்கெல்லாம் நோய் இருக்கும், அது சில பிள்ளைகளுக்கு அங்கீகாரம் இருக்கும், ஊமையாவோ செவிலாகவோ பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கும். அவரெல்லாம் சித்திரவதை பண்றான், நரகத்தை கிடக்கிறான்னு சொல்லுவேன். பிள்ளை நடக்க முடியாது, பிள்ளையை தூக்கிதான் கொண்டு வைக்கணும், தூக்கணும், பிள்ளைக்கு உணர்வு இருக்காது. அப்படிலாம் சில பிள்ளைகளை பார்க்கும்போது அவன் நரகத்தை எங்கேயோ பார்க்கல, இங்கதான் பார்க்கறான். அதை நரகத்தை எப்படி அனுப்பிக்கிறான்னு கேட்டா பாசத்தின் சார்பா நரகத்தை அனுப்பிக்கிறான். அதே குழந்தையை அடுத்து விட்டு பக்கத்து வீட்டுக்காரன் பார்க்கும்போது அது சோர்வடைய மாட்டுக்கிறான். அவன் பெற்ற பிள்ளை அல்லவா, அந்த பிள்ளை வாயு பேசாமல் இருப்பதும், நடக்க முடியாமல் இருப்பதும், மூலப்படாக இருப்பதும், விகாரமாக இருப்பதும், உதடி பிரிந்து இருப்பதும், அவதாரமாக இருப்பதை பார்த்து நினைச்சான் அந்த பாசத்து ரூபமாக அவனை நரகத்தை அன்வைக்க செய்கிறார்கள். அந்த பாசம் விட்டுவிட்டா நரகம் அற்றுப்போம். அதே தந்தைக்கு தினமும் அந்த பிள்ளையை பார்த்து நொந்து சாகக்கூடிய அவனுக்கு மூளை கோளாறானால் வேதனைப்பட மாட்டான். அந்த நினைச்சான் இவனுக்கு அந்த பாசத்தை கொடுத்து அவன் நரகத்தை தருவான். இதெல்லாம் உலகத்தை நடக்கும். பிள்ளைகள் அழகா அமைவது ஒரு புண்ணியம் தான். அழகா அமைந்தது மட்டும் சரப்பறிவு இருப்போது அதோட புண்ணியம். சரப்பறிவோடு சொல்லி குணநலம் இருந்தால் இன்னும் புண்ணியம் தான். எவ்வளவு வாழ்க்கை எல்லாம் உலக நடை. ஆனால் குறித்த போதே குருவின் உரம் குறித்த போதே திருமணம் தீர்ந்து சொன்னார். அதுதான் ரொம்ப இதெல்லாம் மும்மலத்தை சேர்ந்த வாழ்க்கை, உலக பந்தபாசத்தை விட்டு உட்பட்ட வாழ்க்கை போதும். இதுவே நான் சொல்றேன். இல்லறம் ஒருவனுக்கு நல்லபடி இருக்கணும், அதே சொர்க்கம். தினமும் மனைவிக்கு ஊசி மருந்து போட்டுக்கிட்டு இருந்தா என்ன ஆகும்? அதே போட்டு மனைவி திடமாக இருப்பாள், திடமான உடம்பு இருக்கும். ஆனால் கணவனுக்கு கிராணி இருக்கும், சாப்பிட்டா ஜீரணமாகாமல் வயிற்றுப்போக்கு போயிட்டே இருக்கும், அப்படியே நெளிந்திருப்பான். அவன் நல்ல குணவுடவனா இருப்பான். ஆனால் உடம்பு இந்த சிறந்த செல்வம் இல்லை அல்லவா, அவன் நித்தனத்தும் ஏங்கி சாவான்.
அவனுடைய உடம்பை பார்த்து. அதுவும் நவர்த்தியாக எல்லாம் குறைவு. நீ நான் இப்போது சொல்லுவோம் கற்பனை அல்ல, உண்மையே நடைமுறையே. இப்படி உள்ளவர்கள் எல்லாம் இதெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு உபாயம் உண்டா என்று கேட்பால், எனக்கும் என் கணவனுக்கும் அந்தரங்க வாழ்க்கை நடந்து 5 ஆண்டுகள் ஆட்சி, கடவுளே எனக்கு வாய்ப்பே இல்லையா, என்னுடைய வாழ்க்கை இப்படி பாழாகிவிட்டதே என்று வெளியே தெரியாமலே உள்ளம் வெதுங்குவார். அஞ்சேல் மகளே, அவனை நான் குணப்படுத்தி உன்னோட வாழ செய்கிறேன் என்று ஆற்றல் ராமகிருஷ்ணனுக்கு. அஞ்சேல் மகளே, உன் கணவனுக்கு நல்ல ஜடகாத்திரத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்லுகிற திறன் ராமகிருஷ்ணனுக்கு. அதுவும் செய்வார். ஆனால் குறிவின் ஒருவன் குறித்த போதே தீர்மானம் தீர்ந்து சொன்னான். அது உலக நிலை. என்ன சொல்கிறார்? எப்போது இந்த வாய்ப்பு வரும்? 10 ஆண்டுகள் இல்லாத வாய்ப்பு. 10 ஆண்டுகள் அழைத்து பார்த்து, நான் உன்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், உனக்கு திருத்தோற்றம் எப்படி இருக்கின்ற ஆசைப்படுகின்றால் பேசவாது. ஆனால் அவன் பேசாது இருந்தாலும் ஒரு செய்தி வரும். பயப்படாதே மகனே, ஏன் உனக்கு என்ன குறை? நீ எதை கேட்டாலும் நான் தர முடியும். உனது விருப்பம் பொது நலத்தை மையமாக கொண்டிருக்க வேண்டும். அது துறவியுடைய இலக்கணம். இல்லறத்தான் நோக்கம் இருக்கிறான். அவன் குடும்பத்தை பற்றி இருக்க வேண்டும். என் மனைவி மக்கள் நீண்டு வாழ வேண்டும். அவர்களுக்கெல்லாம் நோயில்லாது இருக்க வேண்டும். என் பிள்ளைகளுக்கு போதிய கல்வியறிவு வேண்டும். நான் மற்றவரிடம் சென்று கடன் வாங்காமல் இருக்க வேண்டும். நான் கௌரவமாக வாழ ஆசைப்படுகிறேன் கேட்கலாம். இதெல்லாம் நடக்கும். ஆனால் அது கடினம். நான் பேசுவது உங்களுக்கு பேசாம இந்த ஆனால் இந்த ஒரு தனி கொடுப்பேன். 10 ஆண்டுகள் பூஜை செய்வான். எப்படி பூஜை செய்வான் என்றால், யோகி நான் பழைய ஜென்மத்தில் பாவம் செய்திருக்கலாம். அது என்னுடைய அறியாமை. நான் செய்த அறியாமையின் காரணமாகவோ, கடிய மனம் காரணமாகவோ, தீய எண்ணத்தின் காரணமாகவோ, பிற என்னால் துன்பப்படுவதை அறிந்து உணர முடியாமல் செய்திருக்கிறேன். உண்மையே சொன்ன, ஐயா நான் செய் பிழைகள் கடலில் பெரியதே, அனைத்தும் பொறுத்த தயவு பிறருக்கு அறியதுன்னு எல்லாம் உண்மையே. நான் குற்றவாளிதான். ராமலிங்கசாமி சொல்கிறார், எல்லாருமே குற்றவாளிதான். இருப்பினும் நான் நீ பெற்ற அனைத்தையும் நான் பெற ஆசைப்படுகிறேன். நீ உன்னால் முடியும். உன்னால் ஆகாதது ஒன்றில்லை என்பது தெரியும். என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கு சக்தி இருந்து நீ சொல்லி என்னை தப்பிக்க முடியாது. ஆணை பெண்ணாக்குவை, பெண்ணை ஆணாக்க முடியும். இரவு பகலாக்க முடியும், பகலை இரவாக்க முடியும். சூரியனை சந்திரனாக்குவா, சந்திரனை சூரியனாக்குவா. எல்லாமே இந்த நாடகத்தை இங்கே கட்டது. 8 மலைங்கிற எழுப்பிரிவே தனியும் முடியும். ஆனால் நீ பெற்றதனை தான் பெற ஆசைப்படுகிறேன். இல்லாதான் கேட்க முடியாது. கேட்கலாம், வாய்ப்பு உண்டு. இல்லாதான் எனது இல்லறம் சிறக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் உன்னை போல் ஆக வேண்டும் என்று கேட்டாலும் அது செய்வான். இல்லறத்தானுக்கு தான் இந்த வாய்ப்பு உண்டு. ஏன்னால் அவன் தான் தினம் பூஜை செய்ய முடியும். துறவரத்தானுக்கு பூஜை செய்ய முடியாது. பிச்சை எடுப்பவனுக்கு பூஜை செய்ய முடியுமா? காலை உணவு சாப்பிடும் போதே மதியத்துக்கு எங்க சோறு கடின்னு இயங்குவான். ஒரு திருவோடு எடுப்போம். திருவோடு இல்லாது வரவோடு அந்த பயணங்க போறான். சோத்துக்கே காலையில சாப்பிட்டோன்னு மத்தியானத்துக்கு செஞ்சுப்பான். இல்லறத்தான் தான் இந்த துறைக்கு சிறப்பான இருக்க முடியும். அவனுக்கு அந்த வாய்ப்பு. இப்படி ஒவ்வொரு நாளும் பூஜை செய்தான். பூஜை செய்து என்ன செய்ய வேண்டும்? நான் உன்னை போலாக வேண்டும் என்று கேட்டால் சற்று குழப்ப நிலை இருக்கும். ஆரம்பத்தில் இவனுக்கே சந்தேகம் வரும். அவர்கள் இருப்பார்களா? அகத்தீசன் இருக்கிறார். அப்படி இருந்தால் கண்ணுக்கு தெரியவில்லையம்மா இருக்கிறான். அவன் என்ன சிவா, அந்த மாதிரி மனம் அப்படி தழுவ நெய்ய கீழே அப்படி நழுவும் போது முட்டு கொடுக்கணும். இந்த பாரப்பா அவங்க நூல்லாம் இருக்காங்கல்ல பாரப்பா, ஏற்றி இறைக்கு இருகாலம் குறிக்கும், காற்றை பிடிக்கும், கணக்கறிய வரலை, கூட்டு வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல. ஏழு இருக்குது. நீ தளராதன்னு சொல்லி மறுபடியும் முட்டு கொடுப்பான். மறுபடியும் செய்யும், மனம் தளரும், கீழே நோக்குவோம். இப்படி முட்டுக்கு இப்படியே இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் முட்டு கொடுத்து மேலே சென்று என்ன செய்வான்? ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் என்ன செய்வார்கள்? அந்த இவனுக்குரிய அறிவை கொடுப்பார், நல்லுணர்வை, அந்த ஞானத்துக்குரிய பரிபக்குவத்தை கொடுத்தே வருவார்கள் மறைமுகமாக.
கொடுத்து வந்து என்ன செய்வான், பிறகுதான் வாசி நடத்தி போவான், மூச்சு காட்டு. அப்ப என்ன செய்யறான், இந்த அறிவு எப்போ வரும், சின்ன சாதாரண அறிவு நினைக்காதீர்கள். உடம்பை அணுவாக பிரித்து பார்க்கக்கூடிய ஆற்றல். உடம்பை உடம்புல நாடு நரம்புல அணுவாக பிரிக்க வேண்டும், பிரித்து பறி கூட்ட வேண்டும். இந்த கூட்டுவதற்கு சிறப்பான அறிவு அவர் தான் தரணும், சின்ன விஷயம் இல்லை. அதே விளக்கம் சொல்வார் திருமலை தேவன், உனக்கு அந்த அறிவு பத்தாது, உனக்கு அது போன்ற சிறப்பறிவு கடல் போன்ற அறிவு வேணும்டா இதை கற்றுக்கொள்வதற்கு, ஆனாலும் என்னை பாதத்தை கட்டினா அதுக்கு ஏற்பாடு செய்யணும் சொல்லுவார். அப்ப சொல்றாங்க, குருவின் உருவம் குறித்து அப்போதுங்கிறதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது எப்போதுன்னு கேட்டான், அது அப்போது இந்த விளக்கம் சொல்றான். செல்வராஜ் அவர்கள் இன்று விளக்கம் சற்று கூடுதா இருக்கும் என்று அவருக்கு தெரிந்தான் சொல்லியிருக்கார். இதே விளக்கத்தை நான் இப்படி பேச மாட்டேன், போதும் குருன்னு சொல்லிட்டு போகும். இந்த ஒரு கதையை இன்றைக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுவதற்கு சில வாய்ப்பு இருக்கிறது. 10 ஆண்டுகள் பிறகு இந்த அறிவு எப்போதுனா அவரே விளக்கம் சொல்வார். நீ பூசிக்க இந்த உணர்வு ஒரு நாள் போதம் தரும் எங்கள் புண்ணியம் நம்பினார். போதம் என்பது அறிவு. தினம் பூசிக்க அந்த அன்பு சேர்த்து அவன்லாம் அறிவு கடல் நின்று வெறும் மழை நினைச்சிட கூடாது. சரியான அறிவு. அந்த அறிவுக்கு இடே கிடையாது, கடல் போன்ற அறிவு. அவன செய்வான், அண்டத்தை அணுவில் பார்ப்பான், அணுவில் அண்டத்தை பார்ப்பான். சின்ன விஷயம் இல்லை. அண்டத்தை அணுவில் பார்ப்பான், அணுவில் அண்டத்தை பார்ப்பான் என்றால் ஆற்றல் என்ன? உடம்பு இருக்க கருவிகள்லாம் தனித்தனியா பிரிச்சு கூட்டுறான ஆற்றல் என்ன? அப்படின்னு நிறுத்துவோம் கருவிகள்லாம். மூச்சு அப்படி நிற்கும், 6 மாசம் நிற்கும், 1 வருஷம் நிற்கும். இப்ப நம்ம அன்பர்களுக்கு யாருக்கு மூச்சு என்ன ஆகும், 6 மாசம் என்ன ஆகும், பக்கத்துல தானே அடிக்கொண்டு வாங்க. இவன் நிறுத்தி வைப்பான் 6 மாசம், 1 வருஷம் நிற்கும். அவள் ஆற்றல் வரும். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தியை போதம் தண்ணில் வைத்து புண்ணியராயினார். அறிவு நீ பூஜி அந்த அன்பு செலுத்தும் போது எப்படி சேர்த்து வேணும் என்றால், நான் உன்னை தினமும் பூசிப்பதற்குரிய அறிவு வேணும் என்று கேட்பது மட்டுமில்லாது வேற எனக்கு எந்த ஆசையும் வேண்டாம், வேற எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். உலகத்திலே அத்தனை பொருளும் அழிந்துவிடும், ஆனால் உன் பாதம் மட்டும் பட்டுகின்ற அந்த அறிவு மட்டும் யோதனை தரும். போதம் தரும் எங்கள் புண்ணிய நந்தி. போதந்தனில் வைத்து புண்ணியரா. புண்ணியன் எப்படி அவன் கேட்டான், அவன் அண்ணா சத்திரம் கட்டுறான், கிடாரைக்கு தோழி வெட்டி ஆடு வெடுத்து 5-6 ஆடு வெட்டி